Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட டே 23 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா weight loss வந்து பண்ண முடியும். நிறைய நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போகுமா என்னன்னு தெரியாது. பட் நம்மளோட யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய பேருக்கு weight loss பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க லைக் கொடுக்கறது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் ஆகும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அந்த 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டு நம்மளாவே வந்து குடிங்க. அதுக்காக ஒரே நேரத்துல வந்து ரொம்ப வந்து குடிச்சிங்கனாலும் நமக்கு வயிறு வலிக்கும். சோ அப்பப்ப கேப் விட்டு குடிக்கும் போது நமக்கு வந்து நல்லா குடிச்சிடலாம். அது போக நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து இப்ப நமக்கு வேர்வை வழியாவே நிறைய தண்ணி வந்து போகும். இன்கேஸ் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூரின் போறோம் இல்லையா, அது வந்து நம்ம டேல வந்து 2-3 டேஸ் டைம்ஸ்லயாவது நம்ம வந்து போயிடணும். ஏன்னா இப்ப அந்த வெயில் காலத்துல வந்து கம்மியா தான் நமக்கு வந்து, ஏன்னா வேர்வை வழியா போறதுனால சோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 4-5 தடவை போற மாதிரி நம்ம வந்து அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். சோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, பிரியாணி எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்க, ரைஸே எடுக்கலையே சிஸ்டர், அப்புறம் எப்படி அதுல இருந்து இது பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஒயிட் ரைஸ் நான் ஏன் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா, ஒயிட் ரைஸ்ல எந்த ஒரு ஃபைபர் கண்டென்ட்டுமே இல்ல. ஃபைபர் தான் நமக்கு வந்து, ஃபைபர் புரோட்டீன் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வெயிட் லாஸ்க்கு. அதுல வந்து எந்த ஒரு பயனுமே இல்ல. ஒயிட் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் வந்து இருக்கு. நம்மளோட வயிறை வந்து ஃபில் பண்ணலாம். எப்படின்னா நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சாப்பிடவே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல, 2 தடவை கூட சாப்பிடணும்ன்ற மாதிரி தோணும் ரைஸ்ல. இதுவே ஏன் சப்பாத்தியை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா, சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிடலாம், அதுவும் அளவாதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். சோ அதனாலதான் ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதுல வந்து நமக்கு யூஸே கிடையாது. நீங்க வந்து பிரவுன் ரைஸ் இருக்குல்ல, மட்ட அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குதிரைவாலி, கம்பு, கேப்ப, ரவை, கோதுமை ரவை, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நார்மல் ரவையே நிறைய பேர் கேக்குறீங்க, சிஸ்டர் அரிசியில இருந்து தானே ரவை வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இல்லைங்க. நீங்க நல்ல கூகுள்ல யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. ரவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான். சோ நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். ரவையிலே நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து சாதத்தை வந்து ஈக்குவல் பண்றதுக்கு இந்த ரவை தான் வந்து நிறைய யூஸ் ஆகுது என்னோட டேஸ்ட்டுக்கு. நிறைய பேருக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதை பிடிச்சுதான் நிறைய பேர் வந்து நம்மளோட வந்து டயட் வந்து ஃபாலோ பண்றீங்க. சோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் டீ காஃபி வந்து என்னால குடிக்காம இருக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. டீ காஃபின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் சுகர் எல்லாமே ஆட் பண்றதுனால நம்மளோட உடம்புக்கு கெடுதி தான் அது. சோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்க. முடியும் நம்மளால. பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ, ஜீரக தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடிச்சு டைவர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதோ நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ்லயே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்ப வீடியோஸ்ல சொல்றது மூலமா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நேத்து வந்து சீட் டே வந்து பண்ணிருந்தோம் இல்லையா, அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்மளோட வெயிட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அப்பதான் உங்களாலையும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ அதுதான். ஒரு சில சிஸ்டர் இன்னொன்னு டவுட் கேட்டிருந்தீங்க, 6 to 7 மணிக்குள்ள எங்களால சாப்பிட முடியல சிஸ்டர், நாங்க வந்து ஒர்க்கிங் ஹூமனா இருக்கோம், அப்புறம் இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த 6 to 7 நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களும் சாப்பிடுறது அந்த டயத்துல ரொம்ப நல்லது. அவங்கள மாத்த முடியல அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்மளால மாத்திக்கணும். அப்படியே பைய அவங்களையும் மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட அந்த காலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த சூரியன் உதயம் வந்து அந்த டயத்துல, சூரியன் போற டயத்திலே நம்ம சாப்பிட்டுட்டு அவங்க வந்து படுத்துருவாங்க. காலைல வந்து விடிய காலைல எந்திரிச்சிருவாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை, சரிங்களா. அது வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபேமிலியும் அதை மாத்த பாருங்க. இல்லாட்டா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஏன்னா நம்ம ஃபுட் நமக்கு டைஜஸ்ட் ஆகி நமக்கு வந்து அந்த நைட்டு அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். காலையில எதிர்க்கும் போது அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ மறக்காம 6 to 7 சாப்பிட ரொம்ப ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒரு சிஸ்டர் சொன்னீங்க லேட்டா வர்றாங்கன்னா உங்களோட டின்னர் நீங்க முடிச்சிடுங்க. அவர் வரும்போது எனக்கு பசிக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி கிரீன் டீ,
பிளாக் காஃபி, பிளாக் டீ இந்த மாதிரி குடிச்சு டைவர்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஹங்கர் லெவலை கம்மி பண்ணும். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சோ இத மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். மேக்ஸிமம் கமெண்ட்லயே எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து இப்போ 50K 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா ரீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க கேக்குற நிறைய கொஸ்டின் என்ன பத்தி நிறைய விஷயங்கள் கேக்குறீங்கல்ல, அதெல்லாமே நான் வந்து Q&A-வா ஒரு எடுத்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு திணற அவங்களோட அன்பை கொடுக்குறீங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், இதை நான் எதிர்பார்த்த காலம் வந்து இருக்கு. ஒரு 2-3 இயர்ஸ்க்கா இதை வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளவு லவ் எனக்கு கிடைக்குதுங்க போது எனக்கு புல் அரிக்குது, ஒரு எமோஷனலா ஃபீல் ஆகுது. ஒரு சில நேரம் ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்குது. ஃபேமிலியாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 50,000 சப்ஸ்கிரைபரு எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க. அது உங்களாலதான். நீங்க எல்லாருமே இன்னும் நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். நேத்து சீட் டே வந்து பண்ணோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேவை ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா, இப்பதான் நமக்கு வந்து அப்படியே டர்ரா இருக்கும். 58.25 வந்து வந்திருக்கு. இது வந்து நிரந்தரம் கிடையாது. சம் பிளக்சுவேஷன்ஸும் ஆகும். அது போக நம்ம வந்து இந்த டேல வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணோம்னா அடுத்து மறுநாள்ல இருந்து நம்மளோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் நமக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டா வச்சுக்க முடியும். இல்லாட்டினா அது வந்து அந்த கூடுத வெயிட்டை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியுமே தவிர கம்மி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில எப்பவும் போல பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சது இருந்தது, அதெல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல வைக்கிறதுக்காக வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு சுடுதண்ணி சேர்த்து நான் வந்து குடிச்சேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பட் கசப்பா இருக்கும். கசப்பா இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா இது வந்து கொழுப்புகள் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குடிங்க, சாரி. அதுக்கப்புறம் பாருங்களேன், வெளில தான் உட்கார்ந்துருந்தேன். நல்ல கிளைமேட், சில் கிளைமேட்டா இருந்தது. மழை வரும்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சரியான மழை. காலையிலே சூப்பரா இருந்தது. சுட சுட அந்த இது சேமியா பண்ணி சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அது பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 100% சூஜி அப்படின்னு போட்டிருக்கு. ரவையில பண்றது தான். இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில ஒரு பகுதி தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ரவை வந்து அரிசியில பண்றது தானே சிஸ்டர் சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. ரவை வந்து கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான். ஸோ சாப்பிடலாம். எதையுமே அளவா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை வந்து அதிகமா இன்டேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து சேமியா தான் வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல, அதனால சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி சேர்த்து வந்து பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சட்னி அரைக்காம சும்மா தக்காளி சேர்த்து பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பால் வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி குடிப்பாங்க இல்லையா, சோ அதனால அதையும் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல சில் கிளைமேட்டாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேன், புலம்பிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு சேமியாவுக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணி வந்து இருக்கும். இந்த சேமியாவுக்கும் வறுக்க தேவையில்லை. நீங்க இன்கேஸ் வேற சேமியா எடுக்கிறீங்கன்னா வறுத்துக்கோங்க. அப்புறம் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சேமியாவை போட்டு கிளறிக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காஃபியும் வந்து போட்டேன் இல்லையா, இந்த சைடு பாருங்க சேமியாவும் நல்லா பொழுவலும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சேமியா, ரவை உப்புமாலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பண்ற விதம் தான் வந்து இருக்குது. அதை பெர்ஃபெக்டா பண்ணோம்னா சூப்பரா வந்து இருக்கும். இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சார் இன்னைக்கு வந்து இப்படியே வந்து சாப்பிட சொல்லிட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்டாச்சு. சிம்பிளா நல்லா டேஸ்டியா காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்தது இல்லையா, நேத்தெல்லாம் சரியா அலைச்சல் மாதிரி இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளில போறோம். அது போக நேத்தெல்லாம் கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரியே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சோறு வந்து வேக வச்சிருந்தேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சிருந்தேன். சோறு வந்து கரெக்டா வந்து ரெடியா இருந்தது. அதை வந்து வடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல பைப்புக்கு மேல வச்சு வடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு முட்டையும் அவிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 முட்டைன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவிய போட்டிருந்தேன்.
நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீங்க பேசுறது பார்த்தா நான் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளோட ஊர் லாங்குவேஜ், நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து விட்டு போகாது இல்லையா? சோ அது அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து குடிச்சேன். அப்பப்போ தண்ணி குடிங்க, எவ்வளவு தண்ணி நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கே தெரியும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து முட்டை தொக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா, தக்காளி வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிருக்கும் போது அந்த மிக்சி சவுண்டு தான் இவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எப்பவுமே மிக்சியை வந்து ஆன் பண்ணிட்டோம்னாவே இவங்க வந்து டான்ஸ் ஆடிடுவாங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு மூணையுமே சேர்த்து அரைச்சு எடுத்துருக்கேன் பேஸ்டா. இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், தக்காளி தொக்கு மெத்தட் மாதிரி தான். பட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சம் விக்கல் வந்துருச்சு, அதுதான் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பூண்டு பேஸ்ட், அது எல்லாமே சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்க விட்டுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வதங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இடையில நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், முட்டை கேரட்டும் பொரிக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு அது ஏன்னா நல்லா வந்து இது பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு தாத்தா போறாங்க பாருங்களேன், இவ்வளவு வயசான தாத்தா. அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தம்பியை பார்த்துட்டு வெளியில நாங்க போகும்போது அவங்க பார்த்தாங்களா, பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அவருக்கு வந்து கண்டிப்பா 90 வயசு மேலேயாவது இருக்கும், ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு வந்து கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப பிளஸ்டா இருந்தது. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியல. சில விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ண முடியாது, பட் உணர முடியும் இல்லையா? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவங்க எல்லாருமே நம்மளை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி காசு வந்து தம்பி கையில கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் மாடியில போயிட்டு துணி எல்லாமே காய போட்டு வந்துடலாம், ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? சோ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு வந்தேன். ஏன்னா காலையிலேயே நான் வந்து துணி மிஷின்ல போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், அந்த பண்ணிட்டு வர்ற நல்லா வந்து வதங்கி இருந்தது. நல்லா தண்ணியெல்லாம் வத்தி சூப்பரா வதங்கி இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அவ்வளவுதாங்க. இது வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குன்னா அதை மட்டுமே சேர்த்தாலே போதும் காரத்துக்கு ஏற்ப. இது எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதிச்ச போதும், ஏன்னா நல்லா நம்ம வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் இல்லையா? ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட முட்டையை வந்து கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நீங்க முட்டையை பொத்து கூட ஊத்திக்கலாம். இப்போ உள்ள முட்டையை வந்து நம்ப முடியலங்க பொத்து ஊத்துறதுக்குலாம். சோ அதனாலதான் அவுச்சியை வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில கொத்தமல்லி தலை மட்டும் தூணா போதும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான வேதான். கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வெங்காயம், அப்புறம் வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்திருக்கலாம். இதுல கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முட்டைக்கோஸ் கேரட் கட் வச்சிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் நான் பெருசா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா வந்து இதை அரவேக்காடவே சாப்பிடுவேன், அதனால அப்படியே வந்து பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா நல்லா தின்னாவோட பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. இந்த சைடு பாருங்களேன், ஒரு கொதியில சூப்பரான முட்டை கிரேவி இல்லைன்னா முட்டை தொக்கு, அப்படிதான், அவ்வளவுதான். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். இதை வந்து நார்மலா நீங்க தக்காளி தொக்கு மெத்தட்ல முட்டை சேர்க்காமலும் தனியாவும் பண்ணலாம். இந்த சைடு முட்டைக்கோஸ் பொரியலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு 2 முட்டை வச்சு நல்லா தொக்கு வச்சு சாதம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மாச்சி நிறைய பேர் வந்து காட்டுங்கன்னு சொல்றீங்க, நிறைய வீடியோஸ்ல வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ஷேர் பண்றேன், ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிருவாங்க இல்லையா, நைட்டு தான் வருவாங்க. ஸோ அதனாலதான் காட்ட முடியல இப்போ. தம்பிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல வச்ச சேமியா வந்து இருந்தது. ஸோ அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கூட முட்டை தொக்கு நிறைய 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஃபில்லிங்கான ஒரு லஞ்சு. நீங்க இந்த சேமியாக்கு பதிலாக ரவை களி, கேப்பக்களி, கம்மங்களி, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு. சப்பாத்தி கூட போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை தோசை, இந்த மாதிரி கம்பு தோசை, கம்பு இட்லி, நம்ம என்ன நேரத்துக்கு என்ன சாப்பிட்றோம்லாம் இல்லைங்க, நமக்கு ஹெல்தியா நம்ம வந்து ஸ்டமக் ஃபில் பண்றோம், அவ்வளவுதான் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்களேன், சாப்பாடுலாம் முடிச்சுட்டு பாத்திரம் எப்பவுமே கழுவுவேன் இல்லையா, கழுவிட்டு பிள்ளைங்களை வந்து குட்டி ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா தம்பியை டியூஷன் கிளப்பணும் இல்லையா. அவர் பாருங்க, சின்னவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. செப்பல் வந்து கட்டில் கீழே இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் பிளேயிங் கிஸ் வந்து கொடுக்குற ஹாட் கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப கியூட்டா இப்பெல்லாம் பண்றான். இவருக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்து 2 பேருக்கும் வந்து வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களை வந்து நீங்க வாழ்த்தும் போது அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அதுக்கப்புறம் டியூஷனுக்கு விட போனேன். இங்க பாருங்களேன், இந்த சின்ன வாண்டு பண்றது, தண்ணி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஏறுறாரு. நம்ம தூக்கணும்னா தூக்க விட மாட்டான். அவனுக்கு வந்து வெளியில அப்படியே
சிறகடிக்கிற பறவை மாதிரி வந்து பறப்பாரு. மடியில போயிட்டு அப்புறமா வந்து வந்ததும் கரெக்டா நம்ம கேட்ல வந்து நிக்கிறான் பாருங்க. எல்லாம் அவனுக்கு வந்து தெரியுது. வந்ததும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி குடிச்சேன். அப்பப்போ தண்ணி குடிங்க. நிறைய சிஸ்டர் வந்து முடியலன்னு சொல்றீங்க தண்ணி குடிக்க, கண்டிப்பா முடியும். அப்பப்போ கேப் விட்டு குடிங்க. இங்க பாருங்களேன், ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஃப்ரிட்ஜை போய் நோண்டிட்டே இருப்பாங்க, பயங்கர சேட்டை. அப்புறம் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சா அதட்டான் பாருங்களேன், பேசுறாங்க, கியூட்டா இருக்குது அது பார்க்க. அதுக்கப்புறம் பிஸ்கட்டை வந்து அம்மா பிஸ்கட்டு தண்ணி அப்படின்னு கேட்கறான். மில்க் கீஸ்ல வந்து தண்ணி நினைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, நம்மளோட ஃபேவரட். இப்ப நம்ம பிள்ளைங்களும் வந்து சாப்பிடுறாங்க. அதை கொடுத்தேன், கொஞ்ச நேரம் பேசாம இருந்தான். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு பாருங்க, அப்பப்ப நான் ஏன் தண்ணி குடிக்கிற மாதிரி காட்டுறேன்னா தண்ணி வந்து அப்பப்போ குடிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம துணி அள்ள போறோம்ல, அப்பயே நல்லா வாக்கிங் வந்து பண்ணிட்டு துணி அள்ளலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணியாச்சு. இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிருக்காங்க, உங்களுக்கு இருட்டு மாதிரி தெரியுது. நல்லா வந்து வாக்கிங் பண்ணியாச்சு. ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல நல்லா வாக்கிங் பண்ணுங்க. உடம்பு நல்லா ஆட்டி ஆட்டி கை கால்லாம் ஆட்டுற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அதுவே போதும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கு, கை கால் துப்பையில இருக்குன்னா நீங்க வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு கீழே வந்துட்டேன். வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து கேட்டாங்க. நமக்கும் வந்து மழை கிளைமேட் மாதிரி இருக்கு இல்லையா, ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சு. மக்கானா தான் வந்து செய்ய போறேன். மக்கானாக்கு வந்து கொஞ்சமா வந்து ஒரு பேன்ல பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன், இல்ல நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே பட்டர்ல. அதுக்கப்புறமா நம்மளோட மக்கானாவை சேர்த்துக்கலாம். அப்படியே இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கோட் பண்ணி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து பண்ணணும். இந்த மக்கானா வந்து தாமரை விதை, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் 100 கிராமே 150 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நிறைய வந்து கிடைக்கும், ஏன்னா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால நிறைய கிடைக்கும். பிள்ளைங்களுக்குமே இது வந்து பண்ணி கொடுங்க. எவ்வளவு விஷயங்கள் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்களை காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது, நமக்குமே வெயிட் லாஸ்ல இருக்கிற டைம்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து லைட்டா கிறிஸ்பியா அளவுக்கு பண்ணிட்டு இந்த சைடு நான் வந்து மடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு வேலையா பண்ணாதான் நம்மளால முடியும். இங்க பாருங்களேன், அமுக்கி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகணும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, நம்ம சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிள்ளைங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒட்டிட்டு சாப்பிடுறாங்க பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நானுமே வந்து சாப்பிட்டேங்க. சின்ன ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க. என் கைக்குள்ளதான் பாருங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது இந்த மாதிரி சாப்பிடுங்க. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடுங்க. பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், சோளக்கருது சுட்டு சாப்பிடுறது, சோளக்கரை அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் நைட் டின்னர் வந்து எடுத்துட்டாச்சு. ஒரு பிரவுன் பிரெட், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் இருந்ததுல அது நிறைய எடுத்துட்டு, முட்டைக்கு அது கூட ஒரு முட்டை வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு கிறிஸ்பியா இந்த மாதிரி ஏதாவது தூக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்களாலும் சாஃப்டா வந்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்தினேன். ஏன் இட்லி வந்து பெரும்பாலும் ஊத்துறேன்னா, எங்க அம்மாச்சிக்கு வந்து இட்லி பிடிக்கும், பிள்ளைங்களும் இட்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு தான் வந்து நான் தான் தோசை ஃபேவரெட். நம்மளே வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே சாப்பிடுறது கிடையாது இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்பயாவது கொடுத்தா வந்து சாப்பிட்டுப்பாங்க. பட் இட்லி வந்து எங்க வீட்டுல ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து அதை வந்து ஊத்தி வச்சிடுறது. முட்டை தொக்கு இருந்தது இல்லையா, அதை வச்சு வந்து இட்லி வச்சு சூப்பரா வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டேன். கிச்சன் பாருங்களேன், கவுண்டர் டாப்ல இருந்து ஃபுல்லா அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சு வச்சுட்டேன். அப்பதான் காலையில எம்ட்ரி ஆகும்போது ஹாப்பியா வந்து இருக்கும். இல்லாட்டினா இரிட்டேட்லயே ஸ்டார்ட் பண்ணோம்னா அன்னைக்கு டேவும் நம்ம நல்லா முடியாது. வெயிட் லாஸ் டைம்ல அது ஒரு எரிச்சல் ஆயிடும். சூப்பரா கிளீன் பண்ணிட்டு கடைசியா தண்ணி குடிச்சு வந்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்றேன். நீங்க இன்னைக்கு எப்பெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கலாம். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே சூப்பரா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு, நீங்க எப்படிலாம் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.